அத்தா, எப்படினாலும் 2 நாள் தான் இருக்க போறேன், கிளம்பிடுவேன். ப்ளீஸ் நீங்க இதை சாப்பிடுங்க. பயங்கரமா பசி வேற எடுத்து தொலையுதே. இப்ப சாதம் சாப்பிடலன்னா மனசுக்கு எப்படி திருப்தியா இருக்கும்? குறைந்தபட்சம் இவளாவது யோசிச்சு ரவா அல்வா எடுத்துட்டு வந்திருக்காளே. மீதி 3 மருமகளுக்கும் எந்த வேலையும் தெரியல. பால் பழம்னு சொன்னா அதையே கொண்டு வந்து கொடுத்துட்டாளுங்க. பாலும் பழமும் ஒரே நேரத்துல என்னால சாப்பிட முடியாதுன்னு ஒருத்தருக்காவது தோணுச்சா பாரு. ச்சே, எனக்கு அது அசிடிட்டி ஆயிடுது. பெரியத்த, உங்களுக்கு இந்த அல்வா சாப்பிட பிடிக்கிறேன்னா அப்ப கண்டிப்பா சாப்பிடாதீங்க. எந்த அவசியமும் இல்ல. ஏன் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை? டாக்டர் தான் சொன்னார் இல்லம்மா உங்களை ஏதாவது ஹெவி ஃபுட் சாப்பிட சொல்லி. அத்தா, அண்ணி இங்க வாங்க, அம்மா கிட்ட கொடுங்க. உங்களுக்காக பால் பழம் கொண்டு வந்திருக்கோம். ஆஹா, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கம்மா. நல்ல உபகாரம்மா. ஆஹாஹாஹா. ஆனா மாமிமா, நீங்க தானே சொன்னீங்க பழமும் பாலும் கொண்டு வர சொல்லி. நாங்க கொண்டு வந்திருக்கோம், நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு வேணாம், போம் எங்க இருந்து. அக்கா, நீங்க ஒண்ணு செய்யுங்க. இந்த பழங்களை வந்து இங்க வச்சிடுங்க. பால் இருக்கட்டும், வேணாம். அல்வால ஏற்கனவே பால் இருக்கு. சரி அத்தை, ஒரு தடவை சாப்பிடுங்களேன் ப்ளீஸ். உன் கையால போய் நான் சாப்பிடுவேன். சரிங்க அத்தை, என் கையால உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா யாராவது ஒருத்தவங்க கையால சாப்பிட்டு தானே ஆகணும். இவங்க கையாலையா? சமையல் கட்டுக்கு போய் என்னென்ன எச்சில் பண்ணிட்டு வந்தாங்களோ தெரியலையே. அந்த கரிமீன் வெட்டுற கத்தியால பழத்தை வெட்டி இருந்தாளுங்கன்னா அப்பா வேணாம்மா. அத்தை, நான் சமையல் கட்டுல எந்த பொருளையும் கைய வைக்கல. இந்த அல்வா மட்டும்தான் செஞ்சேன், அதுவும் உங்களுக்காக. சோப்பு போட்டு சுத்தமா கைய கழுவிட்டு தான் வந்திருக்கேன். என் கையால உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா நீங்க உங்க மகன்களோட கையால கூட சாப்பிடலாம், அதுவே போதும். மா, நான் விட்டவா? அட இல்ல, வெளியில போடுற ட்ரெஸ் போட்டிருக்க, உன்னால படுக்கையில உட்கார முடியாது. பெரியத்த, நானும் வெளியில போடுற ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். என்னாலேயே ஊட்டி விட முடியாது. ஒண்ணு பண்ணலாம், அம்மா இல்லைன்னா சின்ன அத்தையை கூப்பிடலாம். அட வேணாம், இப்ப இங்க யாரையும் கூப்பிடாது. இப்ப இங்க ஒன்னும் கும்பல் கூட்ட வேணாம். அத்தை பாருங்க, நான் நிஜமா நல்லா குடிச்சிட்டு தான் சமையல் கட்டுக்கு போனேன். இதை உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வேற எந்த வழியும் இல்ல. இப்ப உங்க உடம்பு கூட சரியில்லை. ப்ளீஸ் நீங்க என் கையாலே சாப்பிட்டுடுங்களேன். பாத்தீங்களா பெரிய அத்தை, இவ உங்களுக்கு அல்வா ஊட்டி விட எப்படி துடிக்கிறா பாருங்க. அன்னைக்கு பிராமண விருந்துல ஏதாவது செய்யணும் இருந்தப்ப இவ ஒன்னும் செய்யல. எல்லாரும் முன்னாடியும் நம்ம மானத்தையே வாங்கிட்டா. நான் பிராமண விருந்து அன்னைக்கு கூட எந்த தப்பும் செய்யல போல்ட்டு அண்ணா. அதுக்கான ஆதாரத்தையும் கூட நான் கொடுத்துட்டேன். அன்னைக்கு அது என்னோட நல்ல நேரம். நான் புலாவை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டேன். இல்லைன்னா இந்த காரியத்தை செஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க நினைச்ச காரியம் நடந்திருக்கும். என்ன 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 சொல்ல வர்ற நீ? என்ன காரியம் அது? போதும், இப்படி சத்தம் போடாதீங்க. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. அவங்க வேலையை பாருங்க. இங்க யாரும் இருக்க தேவையில்லை. தனியா விடுங்க. என்ன அத்தை, போயிடுறேன். ஆனா நீங்க முதல்ல கொஞ்சமா சாப்பிடுங்க. இந்தாங்க ப்ளீஸ். நீ எங்க போயிடுவங்கிற? உன்னோட ரூமுக்கா? அங்க போய் என்ன பெரிய ராஜ்யமா ஆள போற? அர்ஜுன் இப்ப படிக்க உட்கார போறான். ஜாக்கிரதை, நீ அவனை தொந்தரவு பண்ண அவ்வளவுதானா? அத்தை, ஏற்கனவே இந்த வீட்டுல எனக்குன்னு தனி ரூம் எதுவும் இல்ல. நீங்க எங்க சொல்றீங்களோ நான் அங்கேயே போறேன். ஆமா, சரி, போதும், இருக்கட்டும், விடு. வாய மூடு. 2 பேரும் இப்ப என் முகத்தையே பார்த்துட்டே இருப்பீங்களா? நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போ கிச்சனுக்கு. அத்தை, நீங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க ப்ளீஸ். இந்தாங்க. பசியில வேற உயிரே போயிடும் போல இருக்கு. அல்வா வாசனை கூட நல்லா தான் இருக்கு. வலது கையால சாப்பிட கூட முடியாதே. இவங்க கிட்ட வேற போய் சொல்லியிருக்கேன் கைய தூக்க முடியலன்னு. சரி, இப்ப என்ன பண்றது? பசிக்க முன்னாடி எதுவுமே தப்பில்ல. சரி, ஊட்டியே விடு, குடு. அத்தை, எப்படி இருக்கு? அல்வா ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு. இப்பவே பாராட்டுனா இவ தலக்கணம் புடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவா. சுமாரா தான் இருக்கு. நான் என்ன பண்றது? பெரியத்த, இந்த அல்வா சாப்பிடுற அளவுக்காவது இருக்கா? எங்கடா போல்ட்டு நல்லாவே இல்லதான். ஆனா இப்ப இவ்வளவு மாத்திரையே போடணும். வெறும் வயித்துல போட முடியாதுல்ல. சாப்பிட்டுதான் ஆகணும். என்னப்பா பண்றது? ஆனா உனக்கு தெரியுமா, அம்மா வந்து ரவா அல்வா ரொம்ப அருமையா செய்வாங்க. எங்க வீட்லயும் நான் ரொம்ப நல்லா அல்வா செய்வேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அத்தை, நான் இதுல நெய் கம்மியா தான் சேர்த்திருக்கேன்.
நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த தடவையில இருந்து நெய் கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறேன். அட இல்ல 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 இல்ல, இவ்வளவு நெய் போட வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு மேல நான் அதிகமா சேர்த்துக்க மாட்டேன். சரி. சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். இப்ப நிம்மதியா? இவ்வளவு சீக்கிரம் ஏன் சாப்பிட்டேன்னு தெரியுமா? உங்களுக்கு அல்வா பிடிச்சிருக்காதானே அத்தை? சி சி சி, மோசம், ரொம்ப மோசம். எப்படியோ மூக்க பிடிச்சுக்கிட்டுண்டா மூச்சடக்கிட்டு முழுங்கிட்டு. ஏன் சாப்பிட்டேன்னா எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடணும் அவ்வளவு சீக்கிரம் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டல. அதனாலதான் அப்படி வேக வேகமா சாப்பிட்டேன். தண்ணிய கொடு. அட போதும் 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 விடு, போதும். அத்தை, நான் சுத்தம் செய்யலைன்னா எப்படி உங்களால முடியும்? உங்க கையில வலி இருக்குல்ல, உங்களுக்கு அடிபட்டுடும். ஐயோ, என்ன ஒரு தொல்லையா போச்சு இது. ஒரு பக்கம் கிணறுனா இன்னொரு பக்கம் படுகுழி. இவளை பிறந்த வீட்டுக்கு போக விடாம தடுக்க போய் நானே மாட்டிக்கிட்டேன். இப்ப முழுசா குணமாயிட்டேன்னு எல்லார்கிட்டயும் எப்ப சொல்ல முடியுமோ தெரியலையே. ஐயோ கடவுளே, என்ன மாதிரியான சக்கர வியூகத்துல போய் நானே மாட்டிக்கிட்டேன். ஆனா உங்களை தனியா பார்த்தது நல்லதா போச்சு. உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். நேத்துல இருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க பிறந்த வீட்டுக்கு போகலங்கிறதுல. ஒருவேளை நான் உங்களை உங்க பிறந்த வீட்டுல விட்டுட்டு வந்திருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். என்னோட மனசே உடைஞ்சு போயிருக்கும். அப்படியா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? உங்க அம்மா குணமான உடனே நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். இப்ப அப்படி நடக்கும்னு எனக்கு எதுவும் தோணல. ஒரு வாட்டி தடங்கள் வந்துருச்சுல்ல, இனிமே அம்மா அவங்க திரும்ப பிறந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. உங்ககிட்ட இது யாரு சொன்னது? ஆனா நீங்க இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? நீங்க உங்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டா என்ன நினைக்க மாட்டீங்கல்ல? ஞாபகம் வந்தா என்ன இப்போ? அதனால யாருக்கு என்ன கவலை இப்ப? எனக்கு கண்டிப்பா கவலையா இருக்கும். பாருங்க ஆனா, அன்னைக்கு நீங்க செஞ்சது சரியில்லை. எனக்கு தெரியும். இதை நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டீங்க. அப்புறம் நீங்க மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாரும் ஏற்கனவே இதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆனா நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நான் எந்த தப்பும் பண்ணல. அம்மாவோட பேச்ச கேட்காம இருந்தது தப்பு இல்லையா? அத்தை என்னை அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டு இருந்தா ஒருவேளை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்காது. இதெல்லாம் போகட்டும், விடுங்க. பெரியவங்களை பத்தி பின்னாடி இப்படி பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா நீங்க இப்ப என்னங்க பண்றீங்க? விடுங்க. யாராவது பார்த்துட்டாங்கன்னா வீட்ல மறுபடியும் பிரச்சனை ஆகிடும். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த உறவே முடிய போகுது. அதோட இவ்ளோ அட்டாச்மெண்டா இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. உங்க மனசுதான் கஷ்டப்படும். ஆனா உங்களை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. இருக்கலாம். பழக்கம் ரொம்ப விசித்திரமான ஒண்ணு. அது எப்ப உண்டாகும் எப்ப போகும்னே தெரியல, தெரிஞ்சுக்கவே முடியல. நீங்க தான் என் பிறந்த வீட்டுல விட வரேன்னு சொன்னீங்கல்ல. அது எங்க அம்மாவால தானே. அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு உங்க அம்மாவோட பிடிவாதம் என்னை விட இம்பார்ட்டன்டானதா?
உங்களுக்கு நான் போறது வருத்தமா இருந்திருக்கும், இந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஒருவேளை உங்களுக்கு நிஜமாவே என்ன பிரிய மனசு இல்லைன்னா என்னை என் பிறந்த வீட்டுல விடுறத பத்தி பேசியே இருக்க மாட்டீங்க. என் மனசை மட்டும் காட்ட முடிஞ்சிருந்தா உங்களை பார்க்கறதுக்காக நான் எவ்வளோ தவிச்சிட்டு இருக்கேன்னு. ஆனா நம்ம முதல் இரவும் கூட வீணா போச்சு. அது கூட என்னோட தப்பு தானா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் வீட்டில் இது வரைக்கும் நடந்த கல்யாணத்திலேயே இந்த மாதிரி எடாகுடமாக எப்பவுமே நடந்ததே இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம கல்யாணத்தில் தான் நடக்கணும்னு இருக்கு. எனக்கு எல்லாமே கெட்ட நேரம்தான். நாம என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு மட்டும் இல்லை, என் நேரமும் சரியில்லை. இல்ல, உங்க நேரம் ஏன் கெட்டதா இருக்க போகுது? சொல்ல போனா நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி. உங்க குடும்பத்துல உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே அவங்க இதையெல்லாம் பண்றாங்க. ஒருவேளை அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, நான் உங்களை சந்தோஷமா வைக்க முடியாதுன்னு. அதனாலதான் இந்த வீட்டுல யாருக்கும் என்ன பிடிக்கல. ஏதாவது ஒரு பொண்ணோட கல்யாண மண்டபத்துல ரெண்டு மாப்பிள்ளைங்க வந்தா அவளை யாருக்குத்தான் பிடிக்கும்? ஆனா ப்ளீஸ் நீங்க திரும்ப போகாதீங்க. ஒருவேளை நீங்க போயிட்டேன்னா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பே தப்பா ஆகிடும். உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும். அம்மா இன்னையிலேருந்து உங்களை தானே கவனிக்க சொன்னாங்க. அதுக்கு அப்படின்னா அம்மா உங்களை மன்னிச்சுட்டாங்க, அதனால தான் இப்படி நடக்குது. 1 செகண்ட். மன்னிப்பு? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தானே மன்னிப்பை பத்தி பேச முடியும். ஆனா இந்த விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க என்ன விட்டு பிரிஞ்சு போறத என்னால சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப இத போய் நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. இத உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. அம்மா கிட்ட சொல்ல தைரியம் இருந்திருந்தா எப்பவோ சொல்லியிருப்பேன். ஆனா என்ன தனியா விட்டுட்டு நீங்க மட்டும் தூரமா போயிடாதீங்க. இன்னைக்கு அம்மா கிட்ட இதை பத்தி பேசலான்னு இருந்தேன். அவங்கள எவ்வளோ நல்லபடியா நீங்க கவனிச்சுக்கிறீங்கன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் யாரும் செய்யாத பெரிய காரியம் செஞ்சிடல. என் கடமையை தான் செஞ்சேன். நான் எப்பவுமே இப்படித்தான். சரி போகட்டும், விடுங்க இதெல்லாம். கைய விடுங்க முதல்ல. யாராவது பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் இங்க பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நம்மள அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. இங்க யாரும் வரமாட்டாங்க. அர்ஜுன், பாத்தீங்களா அண்ணி, நான் சொன்னேன்ல இங்க யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு. ஐய இவ்வளவு வெக்கமில்லாத பொண்ணா இருக்கியே நீ. இங்க வந்து ஒளிஞ்சு நின்னு என் மருமகன் கிட்ட கதையா பேசிட்டு இருக்க. பெரியம்மா, நீங்க வந்து மறந்துட்டீங்க போல இருக்கு. உங்களோட மருமகன் கூட எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவர் என் கணவர். எந்த கல்யாணங்க? எந்த மாதிரி கல்யாணம்? அந்த டைவர்ஸ் ஆக போற கல்யாணமா? அட, அக்காவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. இல்லனா இந்நேரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்ப. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்பவே போய் அக்கா கிட்ட சொல்றேன். அர்ஜுன், சித்தி. என்ன அத்தை? அக்கா இவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்கல்ல. ஒரு நிமிஷம் அத்தை, நான் என்னோட மனைவி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட பேசல. அப்புறம் ஒன்னும் அவ்வளோ பெரிய புயல் வந்துடாது. என் மனைவி கிட்ட ஏதோ 2 வார்த்தை பேசினா. நல்லா தெரியுது அர்ஜுன், தெரியுது. இவளோட கெட்ட சகவாசத்தோட முழு தாக்கமும் உன்னால தெரியுது. தப்பா நினைச்சுக்காதீங்க பெரியம்மா. நான் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. இத்தனை வருஷமா இவர் உங்களோட சகவாசத்துல தானே இருந்தாரு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, யாரோட தப்பான சகவாசத்தால இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு. ஐயோ, அண்ணி பாருங்க,
எப்படிப்பட்ட பொண்ணை மருமகளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கோம். இவ என்ன நினைக்கிறான்னா அக்காவுக்கு சேவை செஞ்சு அவங்கள தன் வசப்படுத்திக்கலாம்னு பாக்குறா. ஆனா இவளுக்கு தெரியாது அக்கா இந்த மாதிரி பொண்ணுங்க தந்திரத்தை ஒரு நொடியில கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு தடவை அக்காக்கு மட்டும் உடம்பு சரியாகட்டும், சரியா இவளை வழிக்கு கொண்டு வருவாங்க. வாங்க இப்பவே அக்கா கிட்ட சொல்லிடலாம். வாங்க அண்ணி. அக்கா அக்கா வா அக்கா. அக்கா வீட்ல என்ன அக்கப்போர் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்ன ஆச்சு? அந்த பொண்ணு அர்ஜுன் கூட மறைவா இருந்துகிட்டு படிக்கட்டுல பேசிட்டு இருந்தா. அதுவும் அர்ஜுனோட கைய புடிச்சுக்கிட்டு. சீ சீ சீ, இந்த மாதிரி விஷயத்த என்கிட்ட சொல்லாத. அடா அண்ணி, உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? நீங்க தானே இந்த குடும்பத்தை நடத்துறது கிடத்துறது எல்லாம். அண்ணி உண்மையாத்தான் சொல்றேன். நீங்க அந்த பொண்ணை வந்து அவ பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை? எனக்கு என்னமோ தோணுது, அவ அர்ஜுனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு தான் விடுவா பாருங்களேன். அத்தை, உங்க மருந்து சாப்பிட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அப்படியா? இப்ப மருந்த சாக்கா வச்சு உன் மாமியார உன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க பாக்குறியா? அக்கா உன் கையால எதையுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த விஷயத்த அத்தையுமே அவங்க வாயால சொல்ல சொல்லுங்க. ஒருவேளை அவங்க அப்படி சொன்னா நான் இந்த வீட்டை விட்டு இன்னைக்கே போயிடுவேன். உன்னை அர்ஜுன் கூட அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அத்தை, அவர் கூட அதிகமா பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதிகமோ கம்மியோ சொல்ல போனா நான் அவர் கூட பேசவே இல்லையே. நான் 2 நாளா உங்க கூட உங்க ரூம்லயே தான் இருக்கேன். நான் படிக்கட்டுல இறங்கி வரும்போது என் மேல மோதிட்டாரு. ஏதோ கேள்வி கேட்டாரு, அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? அப்படி என்ன கேள்வி கேட்டாருன்னு கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லு பாப்போம். இது புருஷன் பொண்டாட்டியோட தனிப்பட்ட விஷயம் பெரியம்மா. உங்ககிட்ட அதை ஷேர் பண்ண முடியாது. கேட்டீங்களா அக்கா? 2 நாள்ல இந்த பொண்ணு வந்து உங்க தலைமையிலேயே ஏறி உட்கார்ந்துட்டா. ஆமா பாத்துக்கோங்க, சும்மா பேச்சுக்கெல்லாம் பிறந்த வீட்டுக்கு போயிடுவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டா. அத்தை, நான் உண்மையாவே போயிடட்டுமா? நீங்களே சொல்லுங்க. இது என் வீடு, ஹோட்டல் கிடையாது. நினைச்சா வர்றதுக்கும் நினைச்சா போறதுக்கும். இந்த குடும்பத்துல சில வரைமுறை இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. சனிக்கிழமை இந்த வீட்டு மருமகளுங்க வெளியே கால் வைக்க மாட்டாங்க. ஆனா அத்தை, நான் இந்த வீட்டை விட்டுட்டு நிரந்தரமா போயிடணும்னு தானே நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க என்னை உங்க மருமகளா ஏத்துக்க போறது இல்ல தானே? அப்புறம் எந்த விஷயத்துக்கு கவலை? நீங்க என் கூட குடும்பம் நடத்த போறது கிடையாது இல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் தயாரா வச்சிருக்கா இந்த பொண்ணு. அட, வீட்டு பெரியவங்க முன்னாடி தன் புருஷன் கைய புடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு பேசுறா. வெக்கமில்லாதவ. அது அப்படி இல்ல அத்தை. நான் எந்த பெரியவங்க முன்னாடியும் கையவும் பிடிக்கல, பேசவும் இல்லை. நாங்க பேச ஆரம்பிச்சப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல. நீங்க பார்த்த உடனே அங்க வந்தீங்க, பிறகு எங்களை திட்ட ஆரம்பிச்சீங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. அதாவது ஒரு கணவர் தன் மனைவி கிட்ட சில கேள்விகள் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் சொல்லாமலே போறது ஒரு நல்ல நடத்தையா இருக்குமா? நீங்க மாமா கிட்டயும் இப்படித்தான் நடந்துப்பீங்களா? கேட்டீங்களா அக்கா? அட விடு சின்னவளே, நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க. எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. என்ன தனியா விடுங்க. ஓ சரி அக்கா, நாங்க உங்க நல்லதுக்காக தான் சொல்ல வந்தோம். அப்புறம் உங்க இஷ்டம். வந்து சொரைக்காய் உங்களுது. இப்ப குழம்பு வைக்கிறீங்களா கூட்டு செய்யறீங்களான்றது உங்க மனசு கோல. வாங்க போலாம் அண்ணி. இப்ப நீ ஏன் நின்னுட்டு இருக்க? அத்தை, இப்ப எல்லாரும் அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களை எப்படி தனியா விட்டுட்டு என்னால போக முடியாதுல்ல. நான் நேத்து ராத்திரி மாதிரியே இங்கேயே தரையில படுத்துப்பேன். இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால என்ன எங்கேயும் போக விட மாட்டீங்க. நான் இங்கே இருந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். நீங்க ப்ளீஸ் மருந்து சாப்பிடுங்க. விடு, இப்ப வலி கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அத்தை, ஆனா மருந்து டோஸை முடிச்சுதானே ஆகணும். டாக்டர் முழு கோர்ஸையும் முடிக்க சொல்லிருக்காங்க. மருந்து கண்டிப்பா சாப்பிடணும். சரி சரி சாப்பிடுறேன். ஆனா அமைதியாரு. அத்தை, நில்லு. சொல்லுங்க அத்தை. உட்காரேன். சரிங்க.
ஒரு விஷயம் சொல்லு, தெருவுல ஏதாவது திருவிழா நடக்குதா? ஆமா, ஜெகநாதர் ரத உற்சவ திருவிழா நடக்குது. ரத உற்சவ திருவிழாவா? சின்ன வயசுல வந்து நிறைய ஜிலேபியும் அப்பளமும் சாப்பிடுவோம். ரத உற்சவ திருவிழாவுல அப்படியே சுட சுட போட்டு தருவாங்க. அதெல்லாம் ஒரு கணா காலம். அத்தை, இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்களா ஜிலேபியும் அப்பளமும்? அட வேணா வேணா வேணா, இந்த மாதிரி பணக்காரங்க பழக்கம் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. வீணா காசு செலவாகும். வேணா வேணா. ஐயோ அத்தை, நான் வாங்கி தர்றேன்ல. உங்ககிட்ட என்னோட பணம் கொஞ்சம் இருக்குல்ல, அதுலயே வாங்கிட்டு வரேன். எப்படியும் நான் போகத்தான் போறேன். உங்களுக்காக இவ்ளோ கூட செய்ய மாட்டேனா அத்தை? இன்னைக்கு சாயந்தரமே பூத்து அண்ணா கிட்ட சொல்றேன். அவர் போய் கொஞ்சம் ஜிலேபியும் அப்பளமும் வாங்கிட்டு வருவாரு. உனக்கு தெரியுமா, சின்ன வயசுல எங்க அப்பா இருக்காரு, திருவிழால இதையெல்லாம் வாங்கி தருவாரு. ரத திருவிழா சமயத்துல. உங்க அப்பாவா? அப்புறம் என்ன, யாரோட அப்பா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் அப்பா கூட வாங்கி தருவாரு. எங்க அப்பா எந்த திருவிழாவுக்கு கூட்டிட்டு போவாரு, என்ன ஊஞ்சல்ல ஏத்தி விடுவாரு. அப்படியா? என்னோட அப்பாவும் என்ன ஊஞ்சல்ல ஏத்தி விடுவார். ஆ? நாங்க திருவிழால இப்படி கைய ஆட்டி 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 நடப்போம். ஆ. இப்படித்தான் நடப்போம். எங்க வீட்ல நிறைய பேர் இருந்தாங்க. எங்க வீட்ல எதுக்கும் குறைச்சலே இல்ல தெரியுமா? மனசுக்கு பிடிச்சதை எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம், பிடிச்சதை உடுத்திக்கலாம். அது ரொம்ப நல்ல நாட்கள். அத்தை, அப்ப உங்களுக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல?